ஹலோ நண்பா. இன்றைக்கான வீடியோவில் இருந்து நம்ம சிபிஎம் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது சிபிஎம் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் எப்படி ஏர்ன் பண்ணுற, சிபிஎம் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் சிறந்த பிளாட்ஃபார்ம், அதில் எப்படி நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் ஆகி ஏர்ன் பண்ணலாங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதால இன்றைக்கான வீடியோ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், எந்த சிபிஎம் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராமில் நம்ம ஜாயின் ஆகலாங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம். அதுவும் பேசிக்காக எந்த ரெக்யர்மெண்ட்டும் கேட்காத ஒரு சிபிஐ நெட்வொர்க்கில் நம்ம ஜாயின் ஆகலாங்கிறத இன்றைக்கி தெளிவாக பார்க்கலாம். இந்த நெட்வொர்க்கில் நீங்கள் ஜாயின் ஆகிறதுக்கு உங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ஜாயின் ஆகிறதுக்கு உங்கள்கிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதும். சரியா, வேறு எதுவும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. இதில் நீங்கள் ஜாயின் ஆகி உங்களை பேபால் நீங்கள் கனெக்ட் பண்ணுவதன் மூலம் நீங்களும் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதென்ன சிபிஐ மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஐம் தஸ்லீம் ஃப்ரம் Tech Lanka. இந்த சேனல் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சிபிஐ மார்க்கெட்டிங், ஆன்லைன் மேத்தப்பான நிறைய வீடியோக்கள் தினந்தோறும் அப்லோட் பண்ணப்படும். அப்படியான வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதை ஆளுங்கிறதுல வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய இப்படியான வீடியோக்களை நீங்கள் தினந்தோறும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆல்ரைட் நண்பா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்ய வேணுமெண்டா, நீங்கள் உங்களோட கூகுளுக்கு போங்க. கூகுளுக்கு போய் சிபிஐ லீடுன்னு சொல்லி ஆடிங்க. சரியா, சிபிஐ லீடுன்னு நீங்கள் டைப் பண்ணிங்களா தான் ஃபஸ்ட்டு வெப்சைட் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சிபிஐ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வெப்சைட் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்லாம் ஜாயின் ஆகி நீங்கள் உங்களுக்குரிய ப்ரோக்ராமோட சூஸ் பண்ணி, அதாவது உங்களோட நீச்சில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமோட சூஸ் பண்ணி நீங்கள் அதை ப்ரொமோட் பண்ணி லீட்ஸோ இல்லாட்டி ஏதோ கொண்டு வருவீங்களா இருந்தால் அந்த லீடுக்குரிய கமிஷனோ இல்லாட்டி அந்த ஆக்ஷனுக்குரிய கமிஷனையோ நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நான் பார்க்க போகிற சிபிஐ மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் என்னென்னா சிபிஐ லீட். இந்த சிபிஐ லீட்லேயும் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராம்லாம் எடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவதன் மூலம் நீங்கள் லீடை கொண்டு வரீங்களா தான் உங்களாலையும் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் இதில் எப்படி சைன் அப் பண்ணலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சிபிஐ லீடு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எவராலும் இந்த சிபிஐ லீட்டை போய் சைன் அப் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா, சைன் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும் போதுமானது. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இருந்தால் சிபிஐ லீடுக்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் கூகுளில் போய் சிபிஐ லீடுன்னு டைப் பண்ணி போட்டு சிபிஐ லீடு வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் இந்த ஒரு இன்டர்ஃபேஸுக்கு வருவீங்க. இதில் மேலே சைன் அப் சொல்லி ஒன்று இருக்குது. சரியா, சைன் அப்பை கிளிக் பண்ணலாம். சைன் அப்பை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று காட்டும். இதில் நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் சைன் அப் வித் கூகுள் சொல்லி இருக்கும். இல்லாட்டி நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் சொல்கிற மெத்தட் என்னன்னா, நீங்கள் இந்த மெத்தடில் போங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்து இந்த மெனுவலான மெத்தடில் போங்க. சரியா, இந்த ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்து நான் ஃபில் பண்ணிவிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்களா. ஓகே, நான் இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி போட்டு இந்த பாஸ்வேர்ட் அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பண்ணி போட்டு இதில் முக்கியமாக கொடுக்க வேண்டிய இது என்னென்னா செக்யூரிட்டி கொஸ்டின். சரியா, ஏதோ ஒரு செக்யூரிட்டி கொஸ்டினை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு அதுக்கு ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணி வச்சிங்களா இருந்தால் நாளைக்கு நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் ஏதோ மறந்தீங்களா அந்த ஒரு வெரிஃபிகேஷனுக்கான இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, எல்லாம் ஓகேண்டா, நீங்கள் கீழே இருக்க சப்மிட் இன்ஃபர்மேஷனை கொடுங்க. அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு இப்படி தான் உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஷோ பண்ணும். சேவ் கொடுக்கலாம். ஷோ பண்ணும். நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, இதில் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க எப்படி இது ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி. இதை நீங்கள் கண்டிப்பாக வாய்ச்சி பாருங்கள், உங்களுக்கு ஏழும்டா. சரியா, அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு இப்போ நம்ம அக்ரி பண்ணுறதுக்கு கீழே இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். செக் மார்க் பண்ணி போட்டு நீங்கள் சப்மிட்டிங் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு சிபி லீடுக்குரிய இன்டர்ஃபேஸுக்குள்ளே உங்களை எடுத்துகிட்டு போகும்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் அக்கௌண்ட்ஸ் இஸ் இமிடியட்லி ஆக்டிவேட்டட் அண்ட் அவைலபிள் ஃபார் யூஸ். நம்மளோட அக்கௌண்ட் இப்போ இமிடியேட்டாக ஆக்டிவேட் ஆகிட்டு நம்மளோட டேஷ்போர்டுக்குள்ளே போகலாம். டேஷ்போர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஜிமெயிலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு, ஒரு வெரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நம்ம கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்படி தான் உங்களுக்குரிய ஒரு வெரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்திருக்கும். இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க். சரியா, இதை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட இது வெரிஃபை ஆகிடும். சரியா, நான் இதை இந்த வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய இமெயில் ஆல்ரெடி வெரிஃபை ஆகிட்டு. நம்ம கிளிக் பண்ணதால் இங்கே வெரிஃபை ஆகிட்டு. இஷ்யூ இல்லை. இப்போ நம்ம வெப் பேஜ் ரீப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லொக்கின் பேஜ் வருவமாக இருந்தால் நம்மளோட சிபி லீடுக்குரிய லொக்கின் பேஜ் இப்படி தான் இருக்கும்.
ஸோ login as publisher, login as advertiser. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு login as publisher தான் நம்ம ஜாயின் ஆகிருக்கும். ஸோ login as publisher கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு CPALead மெயின் டேஷ்போர்டுக்கு வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் CPALead டேஷ்போர்ட். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் இது நம்மளோட மெயின் டேஷ்போர்ட் இப்போ இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் ஹைட் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்களோட பேட் வந்துட்டு எவ்வளோ நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஒவ்வொரு ஆஃபரை பொறுத்த வரைக்கும்னு சொல்லி இங்கே காட்டியிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எங்கேருந்து லீடு வருது, எங்கேருந்து கிளிக் வரும்னு சொல்லி அதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் லாக்கிங் வந்துட்டு CPALeadலேருந்து இப்போ வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இது ஒர்க் பண்ணுறது இல்லை. அடுத்து வந்துட்டு ஆஃபர் வால் வந்து நம்ம ஆஃபர் வால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு அக்கௌண்ட்டுக்கு கிளிக் பண்ணிக்கலாம் இருந்தால் இதில் வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் ஆட் பண்ணுறது பேமெண்ட் இருக்கிறது வந்தீங்களா இருந்தால் பேமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நோ பேமெண்ட் மெத்தட் செலக்டட் இன் அக்கௌண்ட், அதாவது நம்ம அக்கௌண்ட்டில் இன்னும் பேமெண்ட் செலக்ட் பண்ணல. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட பேபாலே நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா $20 தான் இதில் வந்துட்டு மினிமம் வித்ட்ராவலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு விசிட் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம் தான் உங்களுக்கு பேபாலை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். சரி. ஸோ அடுத்த செட்டிங். ஸோ செட்டிங்கில் போனால் உங்களுக்கு நீங்கள் என்ன மாற்றணுமோ இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே அவங்க சொல்லியிருப்பாங்க பாருங்கள், யூ ஆர் மினிமம் பேமெண்ட் த்ரெஷ்ஹோல்ட் வந்துட்டு $25 இது. இது என்னடா நீங்கள் ஒவ்வொரு இதே பொறுத்து இங்கே அவங்க மென்ஷன் பண்ணிப்பாங்க பாருங்கள். நம்ம பேனியர் இருக்குமா இருந்தால் $25, பேபாலுக்கு வந்துட்டு $10 தான். ஸோ இப்படி நிறைய பேமெண்ட் மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ப்ரிஃபர் பண்ண வந்து 2 டைம் தான், பேபாலையும் பேனியரையும் தான். ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இதில் நீங்கள் இப்படி தான் நீங்கள் பேபிள் டு யாருக்குன்னு சொல்லி உங்கள் நேமை போடுங்க. நேமை போட்டு என்ன செலக்ட் என்ன மெத்தட் உதாரணத்துக்கு பேபால்னா பேபாலை கிளிக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பேபால் அட்ரஸாக இருக்கும். அடுத்து பேனியர்னா அது பேனியரை கனெக்ட் பண்ணி சொல்லி வரும். சரியா? ஸோ இப்படி நிறைய செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒன்றும் கை அடிக்க தேவையில்லை. ஸோ அதை நார்மலாக விட்டிங்களா? சரி. அடுத்து டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ டேக்ஸ் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு நான் யூஎஸ் தானே. ஸோ நான் யூஎஸ்னால் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேக்ஸ் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். ஸோ எப்படி டேக்ஸ் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன்னு கேட்டிங்களா இருந்தால் நம்ம அடுத்த வீடியோ இதுக்கு முன்னாடியே போடுவோம். சரியா? ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குமா இருந்தால் நீங்கள் என்கிட்ட கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸோ டேக்ஸ் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுற ஈஸி தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்களா விலங்கு உங்களுக்கு வந்துட்டு நான் யூஎஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் போட்டு நீங்கள் டேக்ஸ் ஃபார்மை ஃபில்அப் பண்ணலாம். சரி. ஸோ அடுத்து வந்துட்டு ரெஃபரல்ஸ். ஸோ ரெஃபரல்ஸ் வந்துட்டு இந்த CPALead ரெஃபரல்ஸு. ஸோ இந்த ரெஃபரல் நீங்கள் வந்துட்டா இது எந்த ரெஃபரல் நீங்கள் வந்துன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறீங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் லாகின் பேஜுக்கு வரலாம். ஸோ லாகின் பேஜுக்கு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட CPALead ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். சரி, இன்றைக்கான வீடியோஸ் அவ்வளவுதான். ஸோ எப்படி ஒரு CPALeadல நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாங்கிறதுக்கான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிரயோசனமாக இருந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்துட்டு லைவாகவே ஒரு அக்கௌண்ட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி காட்டியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு CPA மார்க்கெட்டிங் என்னென்னு தெரியல. ஸோ இனி வரும் காலங்களில் CPA மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம், எப்படி ஃப்ரீயான மெத்தட் யூஸ் பண்ணலாம், எப்படி பெய்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன மெத்தட்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், ஸோ நான் என்ன மெத்தட்லாம் நீ யூஸ் பண்ண இருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு சப்போர்ட் ஒன்று கொடுங்க. சரியா? ஸோ சப்போர்ட் கொடுக்குறேன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சரி. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.